நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பா எப்படி இருக்கீங்க? தளபதியுடைய செயல், அரசியல், அவர் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த மீடியாவில் உட்காந்துட்டு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்க பாருங்க, புலம்புறாங்க. எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, இருந்தால் என்ன அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு புலம்புறாங்க. அதில் ரொம்ப புலம்புற ஆள் மொட்டை மணி. அந்த ஆளோட புலம்புல தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த லேட்டஸ்ட்டு இந்த வெட்டிங் சம்பவத்துக்கு அப்புறமா மனுஷன் எப்படியும் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். யார் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல, என்ன பேசுகிறாரு, என்ன நடக்குது தமிழ்நாட்டிலேன்னு புரியாமல் பெண்ணாத்துறாரு இன்டர்வியூ உட்காந்துக்கிட்டு. எனக்கு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்க தளபதியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸை போட்டுப்போங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அந்த கியூஆர் கோடு ஒன்று இருக்குது, அதை அப்புறமா மறந்துடுறீங்க. நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் யாரும் ஞாபகம் மாட்டேங்குது போல இது. சரி பரவாயில்ல, ஞாபகம் வரும்போது ஏதாவது பண்ணுங்கள். வெல்கம் டு விஜய் சாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா 1-2 கிளிப்பு மட்டும் மணி எந்த அளவுக்கு புலம்புறாரு அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்போம். சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. உங்கள் கட்சி கூட்டத்தில் மட்டும் இல்லை, அதர் தான் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ், திருமணங்களில் அல்லது வேறு சில ப்ரைவேட் நிகழ்ச்சிகளில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்தும் உங்களுடைய அரசியல் மீதான தாக்கம் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேம். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அவர்? அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு அது புரியும் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரா? இதை விஷயங்களை மட்டும் வச்சு பெண்கள் என்ன இடப்பட மாட்டாங்க, வாட் எவர் மே பி மை ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் வித் இன் கோர்ட், அவர் அப்படி நினைக்கலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். இல்லை, இது வாக்கு வங்கி அரசியல் இருக்கவரால் இதை அஃபோர்டு பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 1-2 எக்ஸ்ப்ளனேஷனில் அவர் வந்து அவரோட ஓட் பேங்கை இழக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, இந்த ஒரு இப்போ குரூஷியலான டயத்தில் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறாரு அப்படின்னு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. தளபதியோட பாலிடிக்ஸே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியனையும் சரி, இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸையும் சரி, இங்கே இருக்க திராவிட கட்சிகளும் சரி, நாய் தமிழர் குரூப்ஸும் சரி, இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அதுதான் இவங்களுடைய இந்த புலம்பலுக்கான காரணம். ஏன்னா டே 1 இருந்து தளபதி வந்து ரொம்ப கிளியராக அவருடைய பாலிடிக்ஸில் இருக்கிறார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்னால் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் அரசியல்வாதி பேசணும், எதுக்கு எடுத்தாலும் களத்தில் இறங்கி சண்டை போடணும், களத்தில் இறங்கி பிரச்சனை பண்ணணும், இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை பண்ணணும், ரோடை மறிக்கணும், பஸ்ஸை உடைக்கணும், ஏதாவது பிரச்சனைனா ஏதோ பந்து பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொளுத்தணும். இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ். இந்த மாதிரிலாம் ஒரு பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு ஜென்யூனான ஒரு பாலிடிக்ஸை மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தா எந்த பிரச்சனையுமே தமிழ் மக்களுக்குள்ளே வராது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொலிட்டிஷியனாக தளபதி வந்து இந்த களத்தில் இறங்கியிருக்கார். ஸோ அவர் எடுக்கக்கூடிய அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படின்னும் போது இங்கே இருக்க இந்த திராவிட கும்பலாக இருக்கட்டும், இந்த திராவிட கும்பலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து தளபதியோட ஒவ்வொரு ஆட்டிடியூடும் ஒவ்வொரு விஷயமுமே புதுசாக இருக்குது, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா தளபதியுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் ஒவ்வொரு அரசியல் நகர்களையும் இங்கே யார் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள். ஓகே, அது அப்போ தொண்டர்களாக மாறிட்டாங்க. ஓகே, இப்போ பொதுமக்கள் வரைக்குமே அவருடைய ஆட்டிடியூடையும் சரி, அவருடைய பாலிடிக்ஸையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுக்கு புதுசாக இருக்குது. அதுதான் இவங்களுக்கு இங்கே பிரச்சனையே. இப்போ நம்ம மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போது, விஜய் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் அவர் தான் புலம்பிட்டு தான் இருக்கிறாரு. சார் அது அவருடைய ஒப்பீனியன். திமுகவோட டிவிக்கே தான் ஓட்டு வங்கியில் அதிகமாக இருக்குது, ஓட்டு வாங்கி ஜெயிக்க போகுது அப்படின்றதுல தமிழக வெற்றிகளும் தலைவரும் நம்மளும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. மற்ற 2 கட்சிகள் வந்து நம்ம அதை கணக்கிலேயே சேர்க்க வேண்டாம். ஸோ அப்போ இங்கே இவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. நான் இங்கே வந்திருக்கிறது மக்களுக்கான அரசியல், என்னுடைய எதிரி திமுக, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி. இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது, என்னுடைய ஸ்டாண்ட் வந்து நான் திமுக எதிர்க்கிறது மட்டும்தான், நான் பிஜேபியை எதிர்த்து எனக்கு பலன் கிடையாது, எனக்கு இப்போ யூஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியர் பண்ணிட்டார்.
அதே மாதிரி தளபதி வந்து எந்த விஷயத்தில் கருத்து தெரிவிக்கணும், எந்த விஷயத்தில் அவர் கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த பையன் வந்து இப்போ ராணுவ கொலையில் கொல்லப்பட்டாப்புலே அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தளபதி அவர்கள் அவருடைய வாய்ஸில் வந்து வாய்ஸ் கொடுக்காம அதற்கான வாய்ஸாக தனக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்கவங்கள வந்து பேச வைக்கிறார். உதாரணத்துக்கு அதிகமாக பேசக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினா எல்லா கேள்விகளுக்குமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் வந்து விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. பட் இங்கே இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு சைடு வந்து தளபதியை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஒன்றும் தெரியல, அவர் வந்து கலா அரசியலுக்கு வரல, அவர் வந்து எதுக்குமே வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார், எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி தளபதி வந்து ஒரு சில இடங்களில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நமக்கு அழுத்தம் தர்றாங்க, எங்கேயும் மீட்டிங் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை போட்டு வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதைத்தானே செய்வாங்க. அதுதானே பாலிடிக்ஸு. நீ 2 பேர் எதிர்த்தா அடக்க தானே செய்வாங்க. அதை எதிர்த்து தான் வரணும். என்னையா உங்கள் பிரச்சனை, என்ன உங்கள் பிரச்சனை? எதிர்த்து வரணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இறங்கி போராடணும், களத்தில் இறங்கி காவல்துறைக்கிட்ட வந்து சண்டை போடணும், அரசாங்கத்துக்கிட்ட சண்டை போடணும், இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் போடணும், தூக்கி உள்ளே போடணும். இதுதானே உங்கள் பாலிடிக்ஸ். இதைத்தானடா 75 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதனால தாண்டா அந்த பாலிடிக்ஸை பக்கமே எவனுமே வரல. அது ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் ஏன் யாருமே நுழையல? ஏன் பெற்றவங்களாம் பசங்க பாலிடிக்ஸ் பக்கம் போகிறாங்கன்னா ஏன் விடாமல் இருந்தாங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்ன குழந்தை வரைக்கும் கொடியை பிடிச்சிக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இதே ஒரு திராவிட கட்சிக்கோ இல்லை இதே ஒரு திமுகக்கோ இல்லை அதிமுகக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ ஒரு குழந்தைய வச்சு ஒரு கொடியை பிடிச்சி பாலிடிக்ஸ் பேசுகிறதுக்கு எங்கேயா நீ பார்த்துருக்கியா? இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா பாலிடிக்ஸ்னால் பயம். ஐயோ அந்த சாக்கடையா, ரவுடி பசங்க அங்கே போய் என்ன எவன் பண்ணுறது இப்படின்ற பயத்தை மட்டும்தான் உங்களை போன்ற அரசியல்வாதிகளும் மீடியாக்களும் ஏற்படுத்தி வச்சுருந்தீங்க ஒழிய பாலிடிக்ஸ்னால் அது பொது சேவை, மக்களுக்கான தேவை, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. ஒரு அரசாங்கத்தில் அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு இந்தந்த வேலைகள் இருக்குது, அதை செய்யணும் அப்படின்ற அந்த புரிதலை இன்றைக்கி புரிய வச்சிருக்கிறது யாருன்னா அது விஜய் அவர்கள். அவரும் உங்களை மாதிரி ஒரு பாலிடிக்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னை போன்ற என்ன மாதிரி ஆள் கொண்டு அவருக்கு சார் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா 10ஓட 1 11 அப்படின்ற மாதிரி நாங்களும் போயிருப்போம். பட் அவருடைய பாலிடிக்ஸோடைய அந்த விஷன், அந்த பாலிடிக்ஸோட வியூ, அதுக்கப்புறமா அவருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், எப்படியான பாலிடிக்ஸை நான் கொண்டு போகிறேன் தமிழ்நாட்டில் அப்படின்ற அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது பாருங்கள். இந்த 2 வருஷத்தில் அவருடைய பாலிடிக்ஸில் எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது அப்படின்னு பாண்டே முதற்கொண்டு இவர் அங்கீகாரம் கொடுக்குறாப்புல. தளபதியோடைய பாலிடிக்ஸில் விமர்சனங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு, அவர் நிறையா பேச மாட்டேங்கிறாரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே பாலிடிக்ஸில் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு இது வரைக்கும் எவனாவது சொல்ல முடியுமாடா? எவனாலையும் சொல்ல முடியாது. இந்த 2 வருஷத்தில் அவர் எந்த இடத்துலையுமே பொலிட்டீஷியனாக எங்கேயுமே தப்பு பண்ணலை, யாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கல, இளைஞர்களை இறக்கி விட்டு உங்களை வந்து பயமுறுத்தலை. அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நினச்சிருந்தா அவருக்கு அடக்குமுறை வரும்போது ஒரே ஒரு கூக்குரல் இட்டால் போதும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களும் அங்கங்கே உட்காந்து உங்களை நாசம் பண்ணுவாங்க. அது தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சும் அது தளபதிக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவர் எவ்வளோ பக்குவமாக இந்த இளைஞர்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தாண்டா ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய தலையாய கடமை. அதை கரெக்டாக செஞ்சுருக்காருடா அறிகட்ட முட்டா பசங்களா. சரி, என்னதான் இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி டயத்தில் இப்படி வந்து போய் நிற்கணுமா? இது திஷா கூட போனால் அவருக்கு வந்து வாக்கு வங்கி உடஞ்சிடாதா? அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2% உடஞ்சிடும், 3% உடஞ்சிடும். திமுக இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. திமுக பாருங்கள், ஒரு சிங்கிள் ஓட்டு கூட விட மாட்டேங்குது, வரவனா தூக்கி அள்ளி போடுது. அந்த ஆள் பிச்சைக்காரங்க, பிச்சைக்காரன் தான் எது கிடைச்சாலும் அள்ளி போட்டுமா. இவர் ராஜாடா, இவர் ராஜா. மக்கள் இவ்வளோ முன்னாடி இருக்கிறாங்க, அங்கே இல்லை. அதனால வர்றதெல்லாம் தூக்கி தூக்கி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாமன்னனுக்கும் மாமா மன்னனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா மணிமாமா? ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இவர் வந்து மாமன்னன் உடனே அந்த இதுக்கு போயிடாதீங்க, அது படம் டைட்டில் மட்டும்தான் இங்கே, மற்றபடி க்ரெடிபிலிட்டிலாம் இங்கே தான். ஸோ இங்கே அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரியும், என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தெரியும், எங்கே நீங்கள் கொண்டு வர்றீங்கன்றது தெரியும். சத்தியமாக சொல்லுங்கடா, 10 நாள் உட்காந்து மெனக்கெட்டீங்க, 10 நாள். அவரை வந்து அந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும். 10 விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டு பயங்கர அப்செட் ஆகி 2-3 நாள் அவங்களாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்களா 10 நாள்.
10 செகண்டில் உடச்சிட்டு போனார் பாரு, 10 செகண்டில். அதுதான் அவருடைய பாலிடிக்ஸ். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா, அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ஓப்பனாக சொல்ல போனால் இது ஜென்சி கிட்ஸ்க்கான பாலிடிக்ஸ், எங்களுக்கான பாலிடிக்ஸ். நீங்கள் தான் வாழ்ந்து கெட்டுட்டீங்கல்ல, இன்னும் 10 வருஷமோ 15 வருஷம் செத்து போயிட போகிறீங்க ஆளுக்கு. அப்புறம் இருக்கிறவங்களை வாழ வைக்கிறதுக்கான பாலிடிக்ஸை அவர் இறங்கியிருக்காரா? அவர் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன், இதுக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன், இனி அவங்க வாழ போகிற வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை கணிச்சு இந்த தமிழ்நாடை ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ, ஒரு மலேசியா மாதிரியோ, இல்லை ஒரு துபாய் மாதிரியோ, இல்லை ஒரு அமெரிக்காக்கு ஏதோ ஒன்று வச்சுக்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணுன்ற ஒரு விஷனோட இறங்கின ஒரு மனுஷனை நீங்கள் உங்கள் லெவலுக்கு தராதரத்துக்கு இழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சாத்தியம்? சத்தியமாக நடக்காது, அது ஜென்மத்திலையும் நடக்காது. இப்போ மணி போன்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த திராவிட அரசியல், கலவர அரசியல், களத்தில் இறங்கி கத்துற அரசியல். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செயல் செயல் செயல். மக்களுக்கான என்ன தேவையோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான தீர்வை நோக்கி அதை மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் தளபதியுடைய அரசியல். அதை அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அதுக்காக அவர் களத்தில் கத்தணும், இறங்கி சத்தம் போடணும், பசங்களை தூண்டி விட்டு சண்டை போடணும்லாம் அவசியம் கிடையாது. எங்கே தேவையோ அங்கே இறங்குவார். உதாரணத்துக்கு அஜித்குமார் அவர்களை, அஜித்குமார்ன்ற பையனை 5 காவல்துறையினர் சேர்ந்து அடித்து கொண்டாங்க. அது நியாயமற்றது. அதுக்கு களத்தில் இறங்கினார். அது ஜாதி பேதம் அற்று ஒரு போலீஸ்காரங்க கடமையை மீறி செஞ்ச ஒரு வன்முறை தாக்குதல், கொலை. அதுக்கு கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் இருக்குது தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றலாமா கூடாதா? இப்போ விளக்கு ஏற்றலான்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சரி, அது பிஜேபியோட ஸ்டாண்டு. விளக்கு ஏற்றக்கூடாது, சரி விளக்கு ஏற்றணும் அப்படின்றது ஸ்டாலினோட இது. ஆனால் விளக்கு ஏற்றக்கூடாதுன்றது அவங்களோட இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டம் கட்டுறீங்க பாரு. அந்த ஸ்டாண்ட் எடுக்க சொல்கிறீங்க பாரு. ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுத்து தாண்டா இத்தனை வருஷமாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸ்டாண்டை போட்டு உட்காந்துருக்கிற தளபதிங்க, அதான் பிரச்சனை உங்களுக்கு. சைக்கிளில் ஸ்டாண்ட் எடுத்து விட்டால் சைக்கிள் வர்றன்னு போய் கீழே விழுந்துடும். நாங்கள் சைக்கிள் மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துவிட்டு எங்களை வச்சு நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாண்டு போட்டு உட்காந்துருக்காரு. மக்களை உட்கார வச்சு கொஞ்சம் பாருங்கள் மக்கா, உங்களை சுற்றி என்ன நடக்குது, எத்தனை திருட்டு பசங்க இருக்கிறாங்க, எப்படிலாம் திருடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோலாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு வெறும் 1000 ரூபா 5000 தூக்கி போட்டுவிட்டு அவங்க எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த அரசியலை வேறு யார் செஞ்சாலும் இங்கே எடுபடாது. ஆனால் இங்கே தளபதி அவர்கள் செய்யும்போது அது எடுபடுதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ், அவருக்கு மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அவர் எல்லாருமே தான் வீட்டில் ஒருத்தரை பார்க்குற அந்த எண்ணம், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது மணி அவர்களே. இதெல்லாம் புரியும் போது உங்களுக்கு 2026 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்னு, அது மாறும். அது மாறி இப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு எப்பட்றா சாத்தியம், எப்பட்றா நடந்துச்சுன்னு புலம்புவீங்க. அப்போ உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்லுவார், அதைத்தான் முன்னாடியே சொன்னோம்ல, கேட்டியான்னு சொல்லி உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போவாப்ல. ஏன்னா நீங்களே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க உங்கள் பையனே டிவி கேட்க போடக்கூடாதுன்னு கேட்டார்னு. ஸோ இளைஞர்கள் புரிதலோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களோட பாலிடிக்ஸ் தேவையில்லை. இந்த களத்தில் இறங்கி கத்துறது, கதறது, கத்தி தூக்குறது, அருவா சண்டை, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை நல்ல லைஃப், அதற்கான படிப்பு, வேலை வாய்ப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம். நம்ம நாடும் அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா மாதிரிலாம் இருக்காதா? ஏன் நம்ம படிச்சுட்டு இங்கேருந்து அந்த நாடுகளுக்கு போகணும்? ஏன் இங்கேயே அப்பா அம்மா கூட இருந்து ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாதுன்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கான அரசியலை ஒருத்தர் எடுத்துகிட்டு வரும்போது அந்த அரசியல் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 மார்க் மை வேர்டு, நாங்கள் தான் அங்கே, நீங்கள் எல்லாம் போய் உட்காருங்க எங்கேயாவது. அதுக்கப்புறமா நாங்கள் ஆண்டுக்கிறோம். நீங்கள் கொஞ்ச நாளுக்கு வீட்டிலே இல்லை, நிரந்தரமாக வீட்டிலே இருங்க. ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.